கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். பெரியவா ஒருமுறை திருவாரூரில் கேம்ப் முகாமிட்டிருக்கிறார். கேம்ப் முகாமிட்டு அந்த பெரியவாடத்திலே கூடவே அவருடைய மிகப்பெரிய பக்தராக விளங்கிய சங்கரையர் என்பவரும் கூட வருகிறார். திருவாரூர் கேம்பை முடித்துவிட்டு பக்கத்து ஊரான காரணாங்கோவில் என்கிற ஊருக்கு இரவிலே பெரியவா மேளாவிலே புறப்பட்டு செல்கிறார். பல்லக்கிலே தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த ஊர் என்ன என்று சொன்னால், எல்லோரும் சொல்கிறார்கள் அந்த ஊரை தாண்டி போனால் திருடர் பயம் அதிகமாக இருக்கிறது என்று. பெரியவா இந்த ஊர் பக்கமாக போய்கொண்டிருக்கிறாரே என்று பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் முணுமுணுக்கிறார்கள். பெரியவாளை தூக்கி கொண்டு அந்த அந்த பல்லக்கிலே தூக்கி கொண்டு அவர்களெல்லாம் மொத்தமாக எல்லோருமாக சேர்ந்து போகிறார்கள். போகிற பொழுது திடீரென்று பெரியவாளுடைய பல்லக்கு முன்பாக ஒரு 5 திருடர்கள் வந்து வழிமறிக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பயம். ஐயோ, வந்து விட்டார்களே திருடர்கள் நினைத்து கொண்டு பெரியவாடத்திலே திருடர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே பெரியவா மேலாவை விலக்கிவிட்டு அப்படி பார்க்கிறார். அங்கே பார்த்தால் ஒரு 5-6 பேர் திருடர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கையில் ஆயுதத்துடன் கத்தியுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிற்பதை பார்த்தால் அங்கே இருக்கிற அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று திருடி சென்று விடலாம் என்று நினைக்கிற பொழுது மகா பெரியவா அவர்களை பார்த்து வாருங்கள், பக்கத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அப்படி அழைத்தவுடனே அந்த திருடர்கள் யாருமே பக்கத்திலே வரவில்லை. அப்படியே கொஞ்சம் ஒரு 10 அடி பின்னாலே தள்ளி போய் நிற்கிறார்கள். இந்த உடனே என்ன வா என்று சொல்கிறேன் சொன்ன உடனே பெரியவா பக்கத்திலே வா என்று மறுபடியும் சொல்கிற பொழுது அவர்கள் வரவில்லை. ஆனால் பெரியவா பக்கத்தில் இருக்கிற நண்பரிடத்தெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு 8 பேருக்குமே ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு என்று சொல்கிறார். 60களிலே 100 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை, லட்சம் போன்ற ஒரு தொகை. ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு என்று சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் திருட வந்தவனுக்கு பணம் கொடுத்து உதவுகிறாரே பெரியவா என்று சொன்ன உடனே பெரியவா எப்போதுமே ஒன்று செய்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அதை செய்வார் நினைத்து கொண்டு 8 பேருக்குமே ஒரு 100 ரூபாய் எடுத்து அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அவரிடத்திலே திருடரிடத்திலே கொடுக்கிறார்கள். அவர்கள் வந்தவர்கள் அப்படியே நமஸ்காரம் செய்துவிட்டு சாமி என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு செல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஓடி போய் ஒருத்தர் அந்த திருடனிடத்திலே போய் கேட்கிறார், என்ன பெரியவா வா என்று அழைத்தார், ஆனால் நீங்கள் பக்கத்திலே போகவில்லையே, என்ன காரணம்? பெரியவா அழைக்கிறார் என்று சொன்னால் ஒரு பெரிய அருள், இங்கே பக்கத்திலே வா என்று அழைத்தாலும் நீங்கள் வரவில்லையே, ஏன் என்று கேட்ட பொழுது அந்த திருடர்களில் ஒருவன் சொன்னானா, பக்கத்தில் வா என்று சொன்னவுடனே நாங்கள் போகலாம் என்று பக்கத்தில் காலை எடுத்து வைக்கிற பொழுது அவருடைய உடலை சுற்றி ஏதோ ஒரு தீப்பிழம்பு சுற்றி இருப்பது போல தோன்றியது. ஒரு தீ பிழம்பு என்னுடைய உலகத்தின் ரட்சகனை எதுவும் செய்து விடாதே என்று அக்னி பகவானே சுற்றி இருப்பது போல எங்களுக்கு தோன்றியது. எங்களுக்கே பயமாகிவிட்டது. ஆகவேதான் நாங்கள் பக்கத்திலே போகவில்லை என்று சொல்லி அன்றைக்கு திருடனுக்கும் அருள்பாலித்து வந்த திருடவனுக்கும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அருள்பாலித்த மகா பெரியவாவுடைய மேன்மை என்னவென்று சொல்வது. பெரியவா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார். எத்தனை உதவிகள் செய்திருந்தாலும் இந்த திருடனுக்கு அருள்பாலித்த சம்பவம் இன்றைக்கும் பெரியவாவுடைய வரலாற்றில் வியப்பாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரியவரை நாம் தினந்தோறும் அவரை நினைத்து பெரியவா என்னை காப்பாற்று என்று ஒரு ஆழ்ந்த உள் அன்போடு மகா பெரியவாளை நாம் வேண்டினால் நமக்கு வேண்டியவை எல்லாம் கிடைக்கும்.
வேண்டுவன எல்லாம் தருவாய் நீ என்பது போல நமக்கு வேண்டுவன எல்லாம் மகாபரிவார் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம்.